வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டூ அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 சிஎஸ்கே கன்ஃபார்மா டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் லைக் பண்ணாம இருக்கீங்களோ லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணாம இருக்கீங்களோ ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க நண்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. நீங்க எல்லாரும் கேட்பீங்க, எப்படி நீ மட்டும் கன்ஃபார்மா சொல்ற அப்படின்னு. ஆ அது ஒண்ணும் இல்ல நண்பா. இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே பிட் பண்ணி அவங்களுக்கு கிடைக்காம போன பிளேயர்ஸ தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் 2018லருந்து 2023 வரைக்கும் சிஎஸ்கே ஆக்ஷன்ல பிட் பண்ணி கிடைக்காம போன பிளேயர்ஸ பார்க்க போறோம். அவங்க அவங்கள சிஎஸ்கே எடுப்பாங்களான்னு பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நட்ராஜன். நம்ம நம்ம ஊர் பையன். நம்ம தமிழ்நாட்டு பாய். ஸோ நெறைய டைம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ல சிஎஸ்கே பிட் பண்ணியிருக்காங்க. ஆனா எஸ்ஆர்எச் எடுக்க விடல. ஸோ இந்த டைம் நட்டு சிஎஸ்கேல இருந்தா சூப்பராவே இருக்கும். யோசிச்சு பாருங்க நண்பா. பதிரானா பிளஸ் நட்டு சரிங்களா? டெத் ஓவர் போட்டா எப்படி இருக்கும்? கெஸ் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைக்குட்டி சிங்கம் சாம் கரன் தான். சிஎஸ்கேக்கு கிட்டத்தட்ட 3 இயர்ஸா சாம் கரன் ப்ளே பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேவோட ஃபேன் பேஜ் போஸ்ட்டுக்கு லைக் போட்டு சிஎஸ்கேக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி மறைமுகமா சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் தாங்க சரிங்களா? நம்ம கிட்ட இருந்து போன பிளேயர் தான் அஸ்வின். ஸோ ஒரு ஹோம் கமிங் செம்ம ஒரு எமோஷனல் கனெக்டாக இருக்கும். சிஎஸ்கேக்கு ஸ்பின்னர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அஸ்வின் கிடைச்சா சூப்பராகவே இருக்கும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்எஸ்சாமி ஃபாப் டு ப்ளஸ்ஸி மறக்க முடியாத மேட்ச்ங்க. சிஎஸ்கேக்கு அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம சிஎஸ்கேக்கு திரும்பி வந்தால் எப்படி இருக்கும்? அவரோட ஃபீல்டிங் எல்லாம் சிஎஸ்கேல நீங்கள் பார்த்துருப்பீங்க. மனுஷன் ஃபிட்னஸை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வச்சிருப்பாருங்க. ஸோ சிஎஸ்கே ஃபேமிலியில் நிறைய ஃபேமிலிஸில் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த லாஸ்ட்டாக இருக்க பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல எப்படியாவது கொண்டு வரணும்னு ட்ரை பண்ண பிளேயர் தான் அவர். எஸ் நம்ம ராகுல் திரிபாதி. ஸோ இவர் பேரை கேட்டாலே 2027 பயங்கரமான பேட்ஸ்மேனாக ப்ளே பண்ணியிருக்காரு. 2018 சிஎஸ்கேக்கு கொண்டு வரணும்னு இருந்தோம். ஆனால் முடியலை. 2025 எப்படியாவது கொண்டு வருவாங்களான்னு பார்த்தோம். அப்பவும் முடியல. சிஎஸ்கே கிட்டத்தட்ட 4 to 5 crores போனாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வாங்கிட்டாங்க. எனக்கு இதில் இருந்து ஒரு பிளேயர்ஸை செலக்ட் பண்ணணும்னா நான் அஸ்வின் சொல்லுவாங்க. நீங்கள் யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டை சந்திக்கிறேன். டாடா பை சி யூ.